அவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் முன்பு பிரபாகரன் மகனுக்கு படுகொலைக்காக உண்ணாவிரதம் இருந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரி காப்பாற்றிட்டு போனேன். இதற்காகத்தான் ஊருக்கு ஓடினேன். மறுநாள் 500 போலீஸை கொண்டு வந்து போட்டு கடையை மீண்டும் திறந்தார்கள். தம்பி வேளச்சேரி மணிமாறன், நிஜாம், என் சகோதரர்கள், என் தம்பி ரவிச்சந்திரன், தொண்டர்படை தம்பிமார்கள், பாஸ்கர சேதுபதி, முத்தையா, நாங்கள் 500 பேர் 10,000 ஆண் மண் பின்னாடி நிறுத்திட்டோம். நாங்கள் டாஸ்மாக் கடையை அகற்றலைன்னா நான் மதுவை பற்றி பேச எனக்கு தகுதியே கிடையாது. கடிக்கப்பட்டிலே மது கடையை மூட முடியல. இவர் என்ன வீரா பேசுறாருப்பாங்க. கடையை நெருங்கி போன எங்களை அடிச்சாங்க. என் மேல் விழுந்த அடிகளை எல்லாம் தம்பிகள் தாங்கி கொண்டார்கள். என் தம்பிக்கு பலமான அடி, மாவட்ட செயலாளருக்கு அடி, நிஜாம் கை முறிந்தது. இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேங்கன்னு எங்க ஆளுக லத்தி கம்பு புடுங்கினாங்க. போலீஸ் 300 கஜத்துக்கு ஓடிடுச்சு. 500 போலீஸ் கடையை உடைச்சாங்க. டாஸ்மாக் கடையை உடைச்சாங்க. டியர் கேஸ் எங்க மேல அடிச்சாங்க. ஹிந்து பேப்பர் எடுத்து போட்டது. என் மேலே டியர் கேஸ் அடிச்சாங்க. நான் வேன் மேல ஏறி நின்னேன். அப்படி வேன் மேல் ஏறி நின்ற போது டியர் கேஸ் என் மீது வந்தது. எங்கள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் சேர் தூள் தூளா போயிருச்சு. ஆகாயத்தை பார்த்து சுட்டாங்க. பிறகு நேரா சுட தயாராயிட்டாங்கன்னு சுடு, தாராளமா சுடுன்னு. நான் வேனுக்கு கீழே போய் உட்கார்ல. கேள்விப்பட்டு திருமாவளவன் ஓடி வந்தார். அண்ணனுக்கு உயிருக்கு ஆபத்து என்று. அப்பதான் சொன்னேன், தம்பி உடையான் பகைக்கு மஞ்சான், படைக்கு மஞ்சான் என்று அந்த இடத்திலே சொன்னேன். நான் கேட்கிறேன், சசிபெருமாள் மரணத்துக்கு பிறகு போராட்டம் நடத்தியதா திமுக? 20 தமிழர்கள் படுகொலைக்கு திமுக போராட்டம் நடத்தியதா? ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்தாரா? நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் என்னை சுட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்தார்களா? எனக்கு சந்தேகம். எதற்கு கண்ணீர் புகை என் மீது அடிக்க வேண்டும்? எதற்கு என்னை பார்த்து சுட வேண்டும்? கூட்ட சண்டையிலே செத்து போனான் என்பதற்காகவா? நான் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவும் செய்துவிட்டு என் மீது திருநாட்சவன், என் தம்பி மீது திருநாட்சவன், பூமிநாதர் மீது திருநாட்சவன், நாங்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இந்த ஜெயலலிதா சர்க்கார் என் மீது கொலை முயற்சி வழக்கு போடுகிறது. ஜெயலலிதாவுக்கு நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் என்று சில பேர் சொன்னார்களே, அவர்களை கீழ்ப்பாக்கம் மெண்டல் ஆஸ்பத்திரியிலே வெளியே விடாமல் பூட்டி வையுங்கள். இளங்கோவனாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நாங்கள் நேருக்கு நேராக மோதி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இந்த மதுபான கடைகள் ஒன்றும் இருக்காது, உற்பத்தி நிலையங்கள் ஒன்றும் இருக்காது. பீகாரில் எப்படி செய்திருக்கிறார் நிதிஷ்குமார், அதை போல செய்வோம். எந்த இடத்திலும் இருக்காது. அடுத்து இன்னொன்றை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். மதுபான கடைகளை அகற்றுவது மட்டுமல்ல, இந்த வேளையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு நிலைமைகளிலும் இவ்வளவு போராட்டங்கள் நடந்த பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதையெல்லாம் செய்வோம் என்று கூறுகிறேன் அல்லவா? சுற்றுச்சூழலை காப்போம். அழித்து விட்டது மீத்தேன் கேஸை கொண்டு செல் கேஸ் நாங்கள் தடுப்போம். வேலிக்கருளை அகற்றுவோம், மொத்தமாக அகற்றுவோம். ஆனால் இவ்வளவும் செய்வோம் என்கிறீர்களே, 10 இத்தனை வருஷமாக என்ன செய்தீர்கள்? இதுதான் கடைசி கட்டம். I am going to conclude my speech. I have taken more time. இந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் என் மீது சிலர் எழுப்புகிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள் என் நண்பர்கள். இத்தனை வருஷமா ஏன் கூட்டு வச்சீங்க? தொலைக்காட்சிகளிலே மேதாவிகளினுடைய டிஸ்கஷன் முடிச்சிருவாங்க. 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் முடிச்சிருவாங்க. பயப்படாங்க. இல்ல நீங்க பேசுறத பார்த்தா என் டைம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சேன். முடிச்சிருவேன். இல்ல முடிச்சிருவேன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அனைத்து விவசாய கடன்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்வோம். கூட்டுறவு கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், நிதி நிறுவன கடன்கள். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். கரும்பு உற்பத்தியாளர்களின் கவலையை போக்குவோம். 2 ஆண்டு கால அரவை 1200 கோடி பாக்கி இருக்கிறதை நாங்கள் கொடுப்போம். அது மட்டுமல்ல, என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? திமுகவோடும் அதிமுகவோடும் நீங்கள் ஏன் கூட்டு வைத்தீர்கள்? கம்யூனிஸ்டுகளை கேட்கிறார்கள், திருமாவளவனை கேட்கிறார்கள், அடியாரையும் கேட்கிறார்கள். இந்த தொலைக்காட்சி ஊடகங்களிலே அறையை விட்டே வெளிவராமல், உலகத்தையே பார்க்காமல், மக்களையே சந்திக்காமல், விவசாயிகள் தொழிலாளர்களை நேரடியாக சந்திக்காமல் ஒவ்வொரு நாளும் போய் இவர்கள் அடேயப்பா என்ன பிரமாதமான விவாதங்கள், உலகத்துக்கே அறிவுரை சொல்லுகிற வாதங்கள். இவர்கள் இத்தனை வருஷம் ஏன் கூட்டு வைத்தார்கள்? இப்பொழுதும் ஏன் கூட்டு வைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். திரும்ப கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் நான் கேட்டா கோபம் வராதா? இப்படி கேட்கறீங்களே,
எங்களை கேட்கறீங்களா இத்தனை கோடி வாங்கி கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்கன்னு கேட்டா தப்பு. நாங்க கேட்க மாட்டோம், நிச்சயமா கேட்க மாட்டோம். நீங்க பெரிய ஆளுங்க. வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்றான் வள்ளுவன். கொக்கொக்க கூம்பும் பருவத்தவன் குத்தக்க சீர்த்த விட சென்றான் வள்ளுவன். காலமறிந்து இடமறிந்து போராடி வெற்றி பெற என்று சொன்னான் வள்ளுவன். வரலாறு எத்தனையோ பாடங்கள், அத்தனை பாடங்களையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த கட்டத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மீனவ குடும்பங்களை சேர்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஒரு மீனவரை கூட இலங்கை கடற்படை நெருங்க முடியாது. மத்திய அரசு தடுக்காவிட்டால் மத்திய அரசினுடைய குடுமையை பிடித்து ஆட்டுவோம். தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டுவோம். அது மட்டுமல்ல, ஈழத்து தமிழர்களை படுகொலை செய்த இனக்கொலை அரசை குற்றவாளி கூண்டில், சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்துவோம். இந்த இனக்கொலைக்கு துணை போற காங்கிரஸ், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி கூண்டில் நிறுத்த சொல்லுவோம். சர்வதேச பொது விசாரணைக்கு செய்வோம். லெனினின் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு குரல் கொடுப்போம். தனி ஈழத்துக்காக அணு உலை அனுமதிக்க மாட்டோம். கூட கூட அணுகுலையை முதலில் இந்தியாவில் இருந்த ஒரே எம்பி வை கோபாலசாமி என்ற வைகோ பார்லிமெண்டிற்கான பார். இடிந்தகரை போராட்டத்துக்கு பக்கத்தில் நின்றோம். அணுகுலைகளை அமைக்க விட மாட்டோம். அமைத்ததை அகற்ற ஏற்பாடு செய்வோம். நியூட்ரினோ விரட்டி அடிப்ப இந்த ஒரு மனிதர் முயற்சியால் 2400 கோடி திட்டம் ஒரு வருடமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டிலே வாதாடினேன் 2.5 மணி நேரம். நீற்றோரவை கர்நாடகத்துக்காரன் அணை கட்ட விட மாட்டோம். மேகதாட்டுவிலே மீத்தேன் சேல்கேஸ் அடித்து விரட்டப்படும். என்னுடைய மீனவ சகோதரர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் பர்மா, சிங்கப்பூர் மைதானங்களிலே 40,000 தமிழர்கள் வங்கத்தேசம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக உயிர் கொடுத்தார்கள். அவர் சாகவில்லை. 45 ஆகஸ்ட் 18 தைபே விமான விபத்து நடக்கவில்லை. அவர் அதற்கு பின்னர் உயிரோடு இருந்தார் என்று சொன்ன ஒரே மாமனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நான் யார் பாராட்டினாலும் சொல்வேன். இன்றைக்கு உண்மை வெளிவந்து விட்டது. இந்த உண்மையை மறைத்தது நேரு அரசு. சைபீரிய சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டாரா? வரலாறு இந்த பாவத்தை செய்தவர்களை ஒருபோதும் மன்னிக்காது. ஈழத்து அகதிகளுக்கு இங்கே வாழ்வில்லை. இதோ திருப்பரங்குன்றத்துக்கு பக்கம் உச்சம்பட்டியில் ரவீந்திரன் என்கின்ற ஈழ அகதி பார்வையிட வருகிறார். ஓய்வு பெற்ற அதிகாரி ரோல் கால். உங்க மகன் எங்க வேலைக்கு போயிருக்கான். இப்போ மகன் இல்லைன்னு நான் எழுதி அனுப்புவேன். உதவித்தொகை கிடையாம போயிடும். ஐயா, உதவித்தொகை கிடைக்காதியா, நாங்க மேலதிகாரிகிட்ட போய் அனுமதி திரும்ப வாங்க முடியாதியா. என்னடா உங்களுக்கு நாய் பிழப்பு? இங்க ஏண்டா வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஐயா, மரியாதையா பேசுங்கய்யா. என்னடா பிச்சைக்கார பயகடா இலங்கையிலிருந்து வந்து உங்களுக்கு என்னடா மரியாதை? அப்ப நாங்க சாகணுமா? இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறி சாகுடா. இவன் சொன்ன உடனே, சொன்னவன் பெயர் துரைப்பாண்டி, ஒரு அதிகாரி. இந்த ரவீந்திரன் மேலே ஏறி ஏறாத நாங்க அகதிகள் வயரை பிடிச்சு அங்கே கீழே விழுந்து இறந்து போனார். இது என்ன ராஜபக்சேவின் கேம்பா? ஜெயலலிதா ஆட்சியில, மோடி ஆட்சியில இங்கே கும்மிடி போட்டியில ஒரு பிரஷரை அங்கே இருக்கிற அகதிகள். ஒரு அகதி சின்ன சத்தம், டெல்லி பாபு என்கின்ற சிப்காட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இழுத்து கொண்டு வந்து 2 காலையும் முறிச்சு போட்டான். நான் டெல்லி பாபு போன்ற அதிகாரிகளுக்கு சொல்றேன், 19ஆம் தேதிக்கு பிறகு உங்க கணக்கு தீர்க்கப்படும். உலகம் எங்கே போனாலும் அகதிகளுக்கு வாழ்வு கொடுக்கிறது ஈழத்தமிழருக்கு என் தாயகத்தில் இல்லையா? என் தமிழ்நாட்டில் இல்லையா? எங்கள் சொந்த சகோதரர்கள் தொப்புள் கூடிய உறவுகள் இங்கே வரக்கூடாதா? நான் கேட்கிறேன். நிலம் ஈரமாக இருக்கும் போதுதான் விதைக்க முடியும். நான் கிராமத்து விவசாயி. பதத்துக்கு ஈரம் நம்ம விதைக்கலாம். இது விவசாயிக்கு தான் தெரியும். பதத்துக்கு ஈரம் இருந்தா தான் விதைக்கலாம். தாய்மார்களே, கல்லு, தோசைக்கல்லு சூடா இருந்தா தான் மாவை ஊத்தலாம். வெறும் மாவு ஊத்துனா தோசை வராது, வெறும் மாவு தான் இருக்கும். சூடான பிறகு கல்லு சூடாயிருச்சான்னு தாய்மார்கள் பார்த்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி லேசா தடவி ஒரு கரண்டி எடுத்து ஊத்தி அதை அப்படியே நீவி விட்டு பக்குவமா கரண்டியை விட்டு திருப்பி போட்டு கொண்டு வந்தா தோசை. கல்லு சூடா இருந்தா தான் முடியும். மக்கள் மனம் அதற்கு தகுதியாக இருந்தால் தான் முடியும். இன்று அந்த நிலைமைக்கு தமிழக மக்கள் வந்திருக்கிறார்கள்.
நிலம் ஈரமாக இருக்கிறது, கல் சூடாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி இதே மாமண்டூரிலே படை திரண்டது. வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் சிற்பிகளை வெட்டி கொன்றான். ஊரெல்லாம் தீ வைத்து கொளுத்தினான். மணிமங்கலம் போரில் காயப்பட்டார் மகேந்திரவர்மர். வீர மாமல்லர் ஆத்திரத்தோடு போனார். பரஞ்சோதி தளபதியோடு மகேந்திரவர்மர் சொன்னார், மகனே ஆத்திரப்படாதே, பொறுத்திரு, காலத்துக்கு காத்திரு, பக்கத்து நாடுகளை சேர்த்துக்கொள், கூட்டணி சேர்த்துக்கொள், தக்க ஆயுத பலத்தோடு 4 வகை சேனைகளை திரட்டிக் கொண்டு போகின்றார். திருக்கழுக்குன்றத்திலிருந்து மாமண்டூர் வரையிலே படைகள் குவிக்கப்பட்டிருந்தன. எனக்கு தெரியும் வரலாறு. ஏகாம்பரநாதர் கோயிலில், வரதராஜ பெருமாள் கோயிலில் பூசை செய்துவிட்டு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கியவாறு மாமல்லர் நரசிம்ம பல்லவர் நரசிம்ம சக்கரவர்த்தி ஆன பிறகு பரஞ்சோதியோடு இலங்கை மானவன்மன் துணையோடு சாளுக்கிய நாட்டை நோக்கி படையெடுத்து சென்று நர்மதைக்கு தெற்கே ஹர்சனை வரவிடாத சளுக்க புலிகேசியை தோற்கடித்து வாதாபி நகரத்துக்கு தீ வைத்து சாம்பலாக்கி பல்லவ ஜெயஸ்தம்பத்தை ஊன்றிவிட்டு வந்தார்கள். அதை போலத்தான் நாங்கள் காலம் வரும் வரை காத்திருந்து 6 கட்சிகளும் கரம் கோர்த்திருக்கிறோம். அன்றைக்கு பல்லவ சைன்யங்கள் வென்றதை போல எங்கள் சைன்யங்களும் ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.